ஹலோ ஃப்ரெண்ட்ஸ், வெல்கம் டு சிம்பிள் விலாக். இன்றைக்கி வித்தியாசமான சுவையில் கத்திரிக்காய் துவையல் எப்படி செய்யலான்னு பார்க்கலாமா? விதவிதமான டேஸ்ட்டில் கத்திரிக்காய் துவையல் செஞ்சு சாப்பிட்டு பார்த்துருப்பீங்க. நான் சேர்த்துருக்கிற இந்த வித்தியாசமான பொருட்களை வச்சு கண்டிப்பாக கத்திரிக்காய் துவையல் இந்த டேஸ்ட்டில் செஞ்சு சாப்பிட்டு பாருங்கள். ரொம்ப ரொம்ப டேஸ்ட்டான சுவை தரும், வித்தியாசமான சுவையும் தரும். கண்டிப்பாக வீடியோ முழுமையாக பார்த்துட்டு இந்த பொருட்களை வச்சு ட்ரை பண்ணி பாருங்கள். இது வரைக்கும் நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணாதீங்க, சப்ஸ்கிரைப் பண்ணிவிட்டு பெல் ஐக்கனில் ஆன்கிற பட்டனை கிளிக் பண்ணிக்கங்க. வாங்க அதை எப்படி செய்யலான்னு பார்க்கலாம். அதுக்காக முதல்ல அடுப்பை ஆன் பண்ணிவிட்டு கடாயை அடுப்பில் வச்சுட்டு 2 டேபிள் ஸ்பூன் எண்ணெய் சேர்த்திக்கலாம். எண்ணெய் சூடானதும் இதில் கடலைப்பருப்பு 1 டேபிள் ஸ்பூன், உளுந்தம்பருப்பு 1 டேபிள் ஸ்பூன் சேர்த்திட்டு மிதமான தீயில் வதக்கிக்க வேணும். நல்லா பொன்னிறமாக வதக்கிட்டு இதில் 4 காஞ்ச மிளகா, 2 பச்சை மிளகா சேர்த்திட்டு காரத்துக்கு தகுந்த மாதிரி நீங்கள் எடுத்துக்கங்க. இதோட 10 பல் பூண்டு, சின்னதாக இஞ்சி துண்டு கட் பண்ணி சேர்த்திட்டு நல்லா வதக்கிக்கணும். வதக்கிட்டு இதோட சின்ன வெங்காயம் ஒரு 20 சின்ன வெங்காயம் எடுத்துக்கலாம். சின்ன வெங்காயம் தான் ரொம்ப டேஸ்ட்டு கொடுக்கும். சின்ன வெங்காயம் இல்லைன்னா பெரிய வெங்காயம் 2 பெரிய வெங்காயத்தை கட் பண்ணி சேர்த்திக்கங்க. இதோட கருவேப்பிலை ஒரு கைப்பிடி சேர்த்திட்டு நல்லா இந்த மாதிரி பொன்னிறத்துக்கு வதக்கி வேணும். நல்லா வெங்காயம் வதக்கி வந்தது இதில் முக்கியமான பொருள் ரொம்ப வித்தியாசமான டேஸ்ட்டு கொடுக்கக்கூடிய பொருள் புதினா தான். இந்த புதினா ஒரு கைப்பிடி அளவுக்கு சேர்த்திட்டு நல்லா எண்ணெயிலே வதக்கி விட்டுக்கு வேணும். புதினா ரொம்ப ரொம்ப டேஸ்ட்டும் வித்தியாசமான சுவையும் கொடுக்கும். இப்போ புதினா நல்லா வதக்கியாச்சு. புதினா நல்லா வதக்கியதும் இதில் கத்திரிக்காய் 4 கத்திரிக்காய் நீல வாக்கில் கட் பண்ணி தண்ணியில் சேர்த்திருக்கிறேன். அதை நல்லா புழிஞ்சிட்டு இதோட சேர்த்திக்கலாம். கத்திரிக்காயெல்லாம் சேர்த்திட்டு நல்லா கலந்து விட்டுக்கலாம். நல்லா கலந்து விட்டுட்டு இதோட மஞ்சத்தூள் ஒரு 1/4 டீஸ்பூனும், கல்லுப்பு இந்த துவையலுக்கு தேவையானதும் சேர்த்திட்டு தண்ணி சேர்க்கக்கூடாது. எண்ணெயிலேயே தான் கத்திரிக்காய் வதக்கி எடுக்கணும். அப்போ தான் நல்லா சுவை கொடுக்கும். இப்போ நல்லா வதக்கி விடலாம். அடுப்பு மீடியமில் வச்சுட்டு இந்த மாதிரி கிளறிட்டு அடிக்கடி வதக்கி விட்டுக்க வேணும். இப்போ நல்லா பாதி அளவுக்கு மேலே கத்திரிக்காய் வதக்கி வந்தாச்சு. இப்போ ஒரு 3 தக்காளி இதோட கட் பண்ணி சேர்த்திட்டு புளி ஒரு சின்னதாக சேர்த்திக்கலாம். புளி சேர்த்திட்டு நல்லா எல்லாத்தையும் கலந்து விட்டு வேக வைக்கலாம். மூடி போட்டு அடுப்பு மீடியமில் வச்சுட்டு எண்ணெயில் நல்லா வேக வச்சுக்கலாம். அடிக்கடி மூடியை ஓப்பன் பண்ணி கிளறி விட்டுட்டு மூடி வச்சுக்கிங்க, இல்லைன்னா அடி பிடிச்சிரும். இப்போ பாருங்கள், நல்லா தக்காளி கத்திரிக்காய் எல்லாம் நல்லா குழைய வதக்கி வந்துருச்சு. இப்போ வதக்கணுன்னா அடுப்பை சிம்மில் வச்சுட்டு தேங்காய் கொஞ்சமாக எடுத்துக்குங்க. ஒரு 1/4 கப்பு எடுத்து சின்ன துண்டுகளாக கட் பண்ணி இல்லைன்னா துருவியோடு நீங்கள் சேர்த்திக்கலாம். சேர்த்திட்டு ஒரு கிண்டிட்டு அடுப்பை ஆஃப் பண்ணிவிட்டு ஆற வச்சுட்டு மிக்ஸி ஜாரில் சேர்த்திக்கலாம். தண்ணி சேர்க்காமல் அரைச்சிக்க வேணும். எக்காரணத்து கொண்டு தண்ணி சேர்க்கக்கூடாது. இப்போ நல்லா அரைச்சாச்சு. கொரகொரன்னு அரைச்சிக்கிங்க, ரொம்ப நைஸாக அரைக்கக்கூடாது. இந்த மாதிரி கொரகொரன்னு அரைச்சா தான் டேஸ்ட்டாக இருக்கும். அரைச்சிட்டு இதை இதுக்கு நம்ம தாளிப்பு கொடுக்கணும். இந்த கத்திரிக்காய் துவையலுக்கு ரொம்பவே டேஸ்ட்டு கொடுக்கக்கூடியது தாளிப்பு தான். கண்டிப்பாக தாளிப்பு கொடுக்கணும், அப்போ தான் நல்ல சுவையை தரும். இப்போ சட்டியில் மாற்றிக்கலாம். மிக்ஸி ஜார்லேருந்து மாற்றிட்டு இதுக்கு தாளிப்பு கொடுக்கறதுக்கு அடுப்பு ஆன் பண்ணிவிட்டு கடாயை அடுப்பில் வச்சுட்டு 1 டீஸ்பூன் அளவுக்கு எண்ணெய் சேர்த்திட்டு கடுகு 1/2 டீஸ்பூனு, உளுந்தம்பருப்பு 1/2 டீஸ்பூன் சேர்த்திட்டு காஞ்ச மிளகாய் 2 கிள்ளி சேர்த்திட்டு கருவேப்பிலை 1 இனுக்கு சேர்த்திக்கலாம். சேர்த்தி நல்லா பொரிய விட்டுட்டு சட்னியோட தாளிப்பை சேர்த்திக்கலாம். ரொம்பவே டேஸ்ட்டும் வித்தியாசமான சுவையும் தரக்கூடிய கத்திரிக்காய் துவையல் சுவையான முறையில் ரெடி ஆயிடுச்சு. நீங்களும் வீடியோவை முழுமையாக பாருங்கள். பார்த்துட்டு இந்த டிஃப்ரெண்ட்டான டேஸ்ட்டில் கட்டாயம் நீங்கள் வீட்டில் செஞ்சு பாருங்கள் ஒரு தடவை கத்திரிக்காய் துவையல். இது எல்லா வகை சாதத்துக்கும் தொட்டுட்டு சாப்பிட்றதுக்கும் ரொம்பவே சூப்பராக இருக்கும். வெறும் சாதம் செஞ்சு அதில் நீங்கள் பிசைஞ்சு சாப்பிட்டிங்கனாலும் அட்டகாசமான சுவை தரும். தயிர் சாதத்துக்கு நீங்கள் தொட்டு சாப்பிட்லாம், ரொம்பவே நல்லாயிருக்கும். கண்டிப்பாக வீடியோ முழுமையாக பார்த்துட்டு இந்த டேஸ்ட்டில் ஒரு தடவை செஞ்சு பார்த்துட்டு எப்படி இருந்ததுன்னு கமெண்ட்டில் சொல்லுங்கள். ஓகே ஃப்ரெண்ட்ஸ், அடுத்த வீடியோவில் வேறொரு
ரெசிபியோட பார்க்கலாம். ஓகே, பாய்.